அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்குக்கான தொடர்ந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம். அவதானமாக செயற்படவும் இன்று இரவு 11 மணி வரை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லிட்ரோ மற்றும் லாவ்ஸ் எரிவாயு நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு. மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் சிக்கல். வவுனியாவில் புதைக்கப்பட்ட சடலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தலை. நிலத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட தோட்டாக்கள் பாதாள உலக கும்பலின் சதிக்கொலை அம்பலம். போலி விளம்பரங்கள் ஊடாக மோசடிகள், இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உரமானிய தொகை தொடர்பில் விவசாயிகளுக்கு வெளியான தகவல். நாட்டை வந்தடையவுள்ள 25,000 தொன் உரம். பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் எடுத்துள்ள முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கிற்கான தொடர்ந்து சேவைகள் எதிர்வரும் 9ஆம் திகதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக யாழ்ப்பாண தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரி பிரதீபன் தெரிவித்துள்ளார். மகவம் முதல் ஓமந்தை வரையிலான தொடருந்து பாதையில் 5 தொடருந்து பாலங்களை மாற்றி அமைக்கவும், யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் திகதி முதல் வடக்குக்கான தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளன. தொடர்ந்து சேவைக்கான முன்பதிவுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் பயணிகள் தமக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுமார் 2.5 மாதங்களுக்கு பின்னர் தொடர்ந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளமையினால் தொடர்ந்து கடவைகளை கடப்பவர்கள் பாதுகாப்பாக கடக்குமாறும், தொடர்ந்து பாதைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும், பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னலால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் லாவ்ஸ் எரிவாயுவை நுகர்வோருக்கு பற்றாக்குறையின்றி விநியோகிக்க லாவ்ஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 7,000 மெட்ரிக் டன் LP எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளதாக லாவ்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. லாவ்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நலிந்த குருகுலசூரிய இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய எரிவாயு விநியோகம் ஏப்ரல் 7ஆம் திகதி முதல் தொடங்கும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் மே மாதத்திற்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் LP எரிவாயுவை ஏற்றி வந்த மற்றொரு சரக்கு கப்பல் ஏப்ரல் 25ஆம் திகதி நாட்டினை வந்தடையும் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் நாட்டில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் சுமார் 15% அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த சூழலில் கீழ் நடுத்தர வர்க்கம் மேலும் வீழ்ச்சியடையும் என்றும், பல்வேறு நபர்களை சார்ந்திருக்கும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள, தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலகின் பல நாடுகள் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் இலங்கை இன்னும் அத்தகைய நிலையை எட்டவில்லை என்று கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தால் நாட்டில் பெரும் உணவு நெருக்கடியை தவிர்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றிலிருந்து தலையை அகற்றி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்னர் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அகால மரணம் அடைந்திருந்தார்.
அவரது சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் கருப்பணிச்சான்குளம் மயானத்தில் புதைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி அதிலிருந்து உயிரிழந்தவரின் தலையை அடையாளம் தெரியாத நபர்கள் அகற்றி சென்றுள்ளதாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்துள்ளதுடன் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளனர். அதே பகுதியில் அண்மையில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கு மயானத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. இதனை அடுத்து பொதுமக்கள் அந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டு அதன் பின்னர் குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான கரந்தனிய சுத்தாவின் எதிரி தரப்பு முக்கியஸ்தர் ஒருவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களிடமிருந்து 109 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சோபன ஹந்தி ஜயலத் டி சில்வா என்பவரின் சகோதரரான ராஜு எனப்படும் சனத் டி சில்வாவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த போதே 4 சந்தேக நபர்களும் எல்பட்டிய போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர்கள் கரந்தனிய சுத்தாவின் எதிரி தரப்பு குழுவின் முக்கிய உறுப்பினரை கொலை செய்ய நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்கள் ஏற்கனவே பல மனித படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மீடியாகொட பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புறத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டன. இதன்போது T56 ரக துப்பாக்கி ரவைகள் 96 மற்றும் 9 மில்லிமீட்டர் ரக ரவைகள் 13 என மொத்தம் 109 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மீடியாகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பண்டிகை காலங்களில் தொலைபேசிகள் ஊடாக முன்னெடுக்கப்படும் சைபர் மோசடிகள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு நிலையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு தள்ளுபடிகள், பரிசு பணம் அல்லது விசேட சலுகைகளை வழங்குவதாக கூறி போலியான விளம்பரங்கள் மற்றும் சமூக இணைப்புகள், வலைத்தளங்கள் மற்றும் இணையமூடாக பரப்பப்படும் அபாயம் காணப்படுவதாக நிலையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சரகு தமிழ்பொல தெரிவித்துள்ளார். எனவே சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அழுத்துவதையோ அல்லது உங்களது தனிப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்வதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறை உரமானிய தொகை விவசாயிகளின் கணக்குகளில் ஒரே நேரத்தில் வரவு வைக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி 2 ஹெக்டேருக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பருவத்திற்கு சுமார் 80,000 மெட்ரிக் டன் யூரியா தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். சிறுபோகத்திற்கான உரத்தை வழங்குவதற்காக கமநல சேவை நிலையங்கள் விடுமுறை நாட்களிலும் திறந்திருக்கும் என்று விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கின்றது. சிறுபோகத்திற்கான நெல் சாகுபடி தொடங்கியுள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் பணிகளை முறையாக மேற்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள கமநல சேவை நிலையங்கள் அனைத்து விடுமுறை நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் திறந்திருக்கும் என்று அதன் ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் உருவாகியுள்ள உர பிரச்சனையை இலங்கை அரசாங்கத்தினால் வெற்றிகரமாக முகாமைத்துவ செய்ய முடியும் என விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 25,000 தொன் உரத்தை ஏற்றிய கப்பல் ஒன்று நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் சிறுபோக பருவம் ஆரம்பமாகும் இவ்வேளையில் விவசாயிகளிடையே உர பிரச்சினை குறித்த கவலைகள் காணப்பட்ட போதிலும் நாட்டில் தற்போது தேவையை விட அதிகளவில் சேற்று உரம் மற்றும் பண்டி உரம் கையிருப்பில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடிகள் அதிகரிப்பு உள்ளிட்ட தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ
தங்களது கோரிக்கைகளுக்கு நாளை மறுநாளுக்குள் உரிய பதில் வழங்கப்படாவிட்டால் பெட்ரோலிய கழகம், அமைச்சகம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.